இறைவனால் நமக்கு நிஅமத்தாக அருட்கொடையாக வழங்கப்பட்ட அந்த அருட்கொடைகளில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருப்பதுதான் நம்முடைய குடும்பம் என்பது. இந்த குடும்பத்தை படைத்த இறைவன் ஒரு அமைதி தரக்கூடிய இடமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆனா நாம வாழக்கூடிய நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில, நாம வாழக்கூடிய குடும்பங்கள்ல, நம்முடைய குடும்பங்கள் நமக்கு அமைதி தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதா என்று நம்ம சற்று சிந்தித்து பார்க்கணும். இன்றைக்கு பெரும்பாலானவர்கள்ல ஆண்களில் பல பேர் குடும்பம் என்றால நிம்மதி இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அந்த நிம்மதி நமக்கு கிடைக்கலன்னு சொன்னா எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம். நம்ம ஏதோ ஒரு தவறு செய்கிறோம் என்று அர்த்தம். ஏதோ நாம் செய்யக்கூடிய அந்த தவறின் காரணமாகத்தான் இறைவன் படைத்திருக்கக்கூடிய அந்த நிம்மதி நமக்கு பெற முடியாம இருக்குது. குடும்பம் ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும் என்று சொல்லி கேட்டா நீங்க ஒரு சில படைமுறைகள் நீங்க செயற்படுத்தணும். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது என்ற ஒரு வழிமுறை நமக்கு சொல்லுது. அதுல மிக முக்கியமான ஒரு அம்சத்தை தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அந்த அம்சத்துல நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய சர்வ அதிகாரமும் படைத்த ஏகவல்ல இறைவன் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்நவர்களது வழிமுறைகளை அனுதினமும் பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இறைவனால் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை இறை தூதர் நபிகளார் காட்டிய நபிவழி அடிப்படையிலே நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நன்னோக்கத்திலே நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கிறோம். பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தை பரப்பி வைத்திருக்கக்கூடிய இறைவன் அந்த மனித சமுதாயத்திற்கு, மனிதர்களுக்கு ஏராளமான நிஅமத்துகளையும் அருட்கொடைகளையும் வாரி வழங்கி வைத்திருக்கிறான். இறைவனால் நமக்கு நிஅமத்தாக அருட்கொடையாக வழங்கப்பட்ட அந்த அருட்கொடைகளில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருப்பதுதான் நம்முடைய குடும்பம் என்பது. ஒரு மனிதன் குடும்பம் என்ற ஒரு கட்டமைப்பு இல்லாம எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்துல வாழ முடியாது. ஒரு மனிதனாக பிறந்தால் அவனுக்கு கட்டாயமாக அந்த குடும்பம் என்ற ஒரு கட்டமைப்பை இறைவன் படைத்து வைத்திருக்கிறான். இந்த குடும்ப கட்டமைப்பை இறைவன் எப்படி கூறுகிறான் என்று சொன்னால், மனிதனுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு இடமாக, மனிதன் அமைதி அடையக்கூடிய ஒரு இடமாகவும், அதே போல அல்லாஹ்வுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய, அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்ற சான்றளிக்கக்கூடிய ஒரு சான்றாகவும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல 30வது அத்தியாயம் 21வது வசனத்திலே கூறுகின்றான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜல் லிதஸ்கூனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா. நீங்கள் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக, அமைதி அடைய வேண்டும் என்பதற்காக உங்களில் இருந்தே உங்களுடைய துணைவியரை உங்களுக்காக அவன் படைத்திருக்கிறான். அவன் உங்களுடைய துணைவியை படைத்து உங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இரக்கம், அந்த அன்பு என்பது இறைவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தில் லிகௌமி யதஃபக்கரூன். சிந்திக்கக்கூடிய சமுதாயத்திற்கு இதிலே பல சான்றுகள் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான். உங்களுடைய மனைவிய உங்களுக்காக வேண்டி நிம்மதிக்காக, அமைதிக்காக நாம் படைத்திருக்கிறோம். மனைவிமார்கள் இடத்துல காட்டக்கூடிய அந்த அன்பு இரக்கம் என்பது இறைவனுடைய அத்தாட்சியாக அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அப்படி கூறிய இறைவன், ஒரு குடும்பம் என்று சொன்னாலே அடிப்படையில் இருக்கிறது கணவன் மனைவி தானே. ஒரு ஆண் ஒரு பெண் திருமணத்தின் மூலமாக கணவன் மனைவியாகி விட்டாங்க என்று சொன்னா அது ஒரு குடும்பம். அந்த குடும்பம் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் என்று சொல்லி அந்த குடும்பம் அப்படியே விரிவடைந்துதான் செல்கிறது. ஒரு குடும்பத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் யாரு? ஒரு கணவன் மனைவிதான். இதையும் அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல
16வது அத்தியாயம் 72வது வசனத்திலே சொல்கின்றான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களில் இருந்தே அல்லாஹ் உங்களுக்கு மனைவியை ஏற்படுத்தியிருக்கிறான். வஜஅல லக்கும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வஹஃபததன், அதே போல உங்கள் மனைவியிடம் இருந்து உங்களுக்கு குழந்தைகளையும் பேர குழந்தைகளையும் அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அப்ப அடிப்படையில இருக்கிறது கணவன் மனைவிதான். அந்த மனைவியின் மூலமாக அந்த குடும்பம் பெருகுகிறது, விரிவடைந்து செல்கிறது. இந்த குடும்பத்தை படைத்த இறைவன் ஒரு அமைதி தரக்கூடிய இடமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆனா நாம வாழக்கூடிய நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில, நாம வாழக்கூடிய குடும்பங்கள்ல, நம்முடைய குடும்பங்கள் நமக்கு அமைதி தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதா என்பதை நம்ம சற்று சிந்தித்து பார்க்கணும். இன்றைக்கு பெரும்பாலானவர்கள்ல ஆண்களில் பல பேர் குடும்பம் என்றால நிம்மதி இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். குடும்பத்துல அல்ல நிம்மதி இருக்கிறதா அல்ல சொல்றான். ஆனா நம்முடைய சமுதாயம் நிம்மதியை தேடி வெளியே அலையக்கூடிய ஒரு காட்சியை நாங்க பார்க்கிறோம். இந்த குடும்ப கட்டமைப்பை படைத்தவன் இறைவன். இறைவன் ஒரு நோக்கத்துக்காக படைத்திருக்கிறான். அந்த நோக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணுமா இல்லையா? இறைவன் எதற்காக இந்த குடும்பம் என்று சொல்லி கேட்டா அவங்களுக்கு அமைதி பெறுவதற்காக. படைத்தவன் சொல்கிறான் இது அமைதிக்காக என்று சொல்லி. அப்ப அதுல பொய்யாகுமா? நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுமா? கண்டிப்பாக ஏற்பட முடியாது. ஆனால் அதை நாங்கள் நிம்மதி இல்லாத ஒரு நிலையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்ப கேட்டாலும் ஒரு வேலை முடிஞ்சு, ஒரு வியாபாரம் முடிஞ்சு வீட்டுக்கு போறதா இருந்தா வீட்டுக்கு போறதுக்கே மனசு வாரதில்லை. வீட்டுக்கு போனா என்ன பிரச்சனை ஆகுமோ, பிள்ளையால் என்ன பிரச்சனை ஆகுமோ, பொண்டாட்டியால் என்ன பிரச்சனை ஆகுமோ என்று சொல்லி நிம்மதியை துளைத்து நிம்மதியை தேடி அலையக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். இந்த நிலை எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லி கேட்டா, போன்கள்ல அடிமையாகி, சோசியல் மீடியால அடிமையாகி, நம்முடைய மூளையே இந்த போன் தான் நமக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நிலையாக மாறிவிட்டது. ஒரு நகைச்சுவைக்காக சொல்லுவாங்க, எப்படின்னு சொன்னா, குடும்ப தலைவர்கிட்ட போன்ல சார்ஜ் இறங்கினாதான் வீட்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவருக்கு தெரியுமாம். ஏன்னா யாரு வாரா யாரு போறான்னு சொல்லி தெரியாத அளவுக்கு இந்த நிம்மதியை தேடி வெளியிடங்கள்ல அலையக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஆனா படைச்சவன் சொல்றான், நீ நிம்மதியை தேடி வெளியே எங்கேயும் போக தேவையில்ல, உன்னுடைய வீட்டுல தான் நிம்மதி இருக்குதுன்னு சொல்லி. அப்ப படைத்தவன் சொல்லக்கூடிய அந்த நோக்கத்தை நாங்கள் அடையக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த நிம்மதி நமக்கு கிடைக்கலன்னு சொன்னா எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம். நம்ம ஏதோ ஒரு தவறு செய்கிறோம் என்று அர்த்தம். ஏதோ நம் செய்யக்கூடிய அந்த தவறின் காரணமாகத்தான் இறைவன் படைத்திருக்கக்கூடிய அந்த நிம்மதி நமக்கு பெற முடியாம இருக்குது. இதுதான் காரணம். அப்படி இருக்கின்ற பொழுது மார்க்கம் நமக்கு ஏராளமான வழிமுறைகள் நமக்கு சொல்லுது. ஒரு வீடுன்னு எடுத்துக்கொண்டா, ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கொண்டா, வீட்டுல தந்தை பிள்ளைன்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னு சொன்னா எந்த வகையில நடக்கணும் என்ற ஒரு பூரண வழிகாட்டலை இஸ்லாம் நமக்கு வழங்குது. அப்பேற்பட்ட இஸ்லாமிய மார்க்கம் இந்த குடும்பத்தினுடைய நிம்மதி இழக்கக்கூடாது என்று சொன்னால், குடும்பம் ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும் என்று சொல்லி கேட்டா நீங்க ஒரு சில படைமுறைகள் நீங்க செயற்படுத்தணும். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது என்ற ஒரு வழிமுறை நமக்கு சொல்லுது. அதுல மிக முக்கியமான ஒரு அம்சத்தை தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அந்த அம்சத்துல நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலாவது அடிப்படையான அம்சம் என்று சொல்லி கேட்டா, நம்முடைய வீடுகள் இருக்கக்கூடிய செயற்பாடுகள் எந்த அடிப்படையிலே அமையப்பெற வேண்டும் என்று இறைவன் நமக்கு சொல்கிறான் என்று சொன்னால், உலகத்துல வாழ்கின்ற பொழுது, உங்களுடைய குடும்பங்கள்ல வாழ்கின்ற பொழுது உங்களுடைய செயற்பாடுகளை குர்ஆன் சுன்னாவுக்கு அடிப்படையாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய மார்க்கம் எதை கட்டளையிட்டு இருக்கிறதோ அதை செயற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு ஒரு கட்டளையாகவே சொல்றான். அல்லாஹ் தன திருமறை குர்ஆன்ல 33வது அத்தியாயம் 34வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வஸ்குருன்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. உங்களுடைய வீடுகள்ல அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களையும் அல்லாஹ்வுடைய வசனங்களையும், வல் ஹிக்மா அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லாஹ் எங்கெல்லாம் குர்ஆனுடைய சேர்த்து இந்த ஹிக்மாவை பயன்படுத்துவானோ அதுக்கு அர்த்தம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னதாம். ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையையும் ஆயத்துக்களையும் அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே நினையுங்கள். நீ நினைச்சு பாருங்க, அதை நீங்க செயற்படுத்த வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ கான லதீஃபன் ஹபீரா. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் நுணுக்கமாக அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். உங்களுடைய வீடு எப்படி, அடிப்படை பேஸ்மெண்ட் எப்படி அமையணும்னு சொல்லி கேட்டா
குர்ஆன் சுன்னாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். குர்ஆன் சுன்னாவை மாத்திரம் ஏற்று நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். கணவன் தான் வீட்டுல தலைவராக இருப்பாரு, அவர் தான் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடியவராக இருப்பாரு. எந்த நிலையில இருந்தாலும் அவருக்கென்று சொல்லி சுய விருப்பு வெறுப்புகள் இருக்கும். அந்த அடிப்படையில முடிவெடுக்க முடியாது. ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலை வரும் என்று சொன்னால் மார்க்கத்துக்கு முரணில்லாத வகையில, மார்க்கம் நமக்கு ஹராமாக்காதத, மார்க்கம் எதை நமக்கு வலியுறுத்துகிறதோ அதை செயற்படுத்தக்கூடியவர்களாக முதல்ல கணவன்மார்கள் இருக்கணும். கணவன்மார்கள் மட்டும் சரி வருமா? குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய பெண்களும் என்ன நிலையில இருக்கணும் என்று சொல்லி கேட்டா, அதை புரிந்து கொண்டு அவர்களும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன் ஒரு குடும்பத்துல ஒருத்தர் மட்டும் குர்ஆன் ஹதீஸ்னு பேசி குர்ஆன் ஹதீஸை படிதான் நான் நடப்பேன்னு சொல்லி இருந்தா, மற்றவங்க அந்த மனைவியோ பிள்ளைகளோ அந்த குர்ஆன் ஹதீஸுக்கு கட்டுப்படாதவர்களாக, மார்க்கத்துல பற்றில்லாதவர்களாக இருந்தா எப்படி ஒரு குடும்பம் ஒரு நிம்மதியான ஒரு குடும்பமா மாறும்? ஒரு சண்டையும் சச்சரவும், மாப்பிள்ளை ஒன்று சொல்லுவார், பொண்டாட்டி ஒன்று சொல்லுவார், பிள்ளை ஒன்று சொல்லுவாரு. இப்படிதான் ஒரு சண்டைக்குரிய ஒரு சச்சரவுக்குரிய ஒரு இடமாக வீடு மாறும். குடும்ப தலைவர் மாத்திரம் மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவராக இருந்து போதாது, அது ஒட்டுமொத்த குடும்பமும் குர்ஆனை கடைபிடிக்கக்கூடியவர்களாக, மார்க்கத்தை கடைபிடித்து செயற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை செயற்படுத்த வைப்பது ஆண்களுடைய கடமை. ஏண்டா அல்லாஹ் வந்து அந்த பொறுப்பை நமக்கு தான் சொல்லி இருக்கிறான். பொதுவா பெண்களுக்கு பொறுப்பு, பெண்கள் வந்து அவருடைய வீடை பராமரிக்கணும், அவருடைய பிள்ளைகளை பராமரிக்கணும் என்ற பொறுப்பை ரசூலா கொடுத்திருக்கிறாங்க. ஆனா ஆண்களுடைய பொறுப்பு அவருடைய குடும்பத்தை பராமரிப்பது. குடும்பம் குறித்து பொறுப்புகளை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயதிஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க, யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புன்னு சொல்லி அப்படியே படிப்படிப்படியா சொல்லி கொண்டு வர்றாங்க. சொல்லும்போது ரசூலா சொல்றாங்க, வர் ரஜுலு ராயின் ஃபி அஹ்லிஹி வ ஹுவ மஸ்ஊலுன் அன் ரஅயதிஹி. ஒரு மனிதர், ஒரு ஆண் அவருடைய குடும்பத்துக்கு பொறுப்பாளியாவார், அவர் அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவார் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை புகாரில 893வது ஹதீஸாக நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ் நாளை மறுமையில விசாரிக்கக்கூடிய ஒரு விசாரணையாக இது இருக்குது. ஆனால் நம்முடைய குடும்பங்கள் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில, மார்க்க பற்றின் அடிப்படையில செயற்படுத்தக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்குதா? நம்ம ஒன்னு சொன்ன அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த வார்த்தையை சொல்லி சொன்ன அப்படியே கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா? நாம இருக்கிறதையும் தாண்டி மிக முக்கியமாக நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள், பெண்கள், மனைவிமார்கள் மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னு சொன்னா நாம எப்பவும் வியாபாரத்துக்கு நோக்கமாக பொருளீட்டுறதுக்காக நாம் வெளியே போயிடுவோம். ஆனா வீட்டுல முழு நேரமும் இருந்து வீடை பராமரிக்கிறது பெண்கள் தான். பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்து வளர்க்கறது பெண்கள் தான். பெண்களுக்கே இஸ்லாம் தெரியாதுன்னு சொன்னா, மார்க்கம் தெரியாதுன்னு சொன்னா, அவர்களோடு வளர்க்கப்படக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய நிலை என்ன நிலையில இருக்கும்? மார்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளைகளாக அவர்கள் வளருவாங்களா? ஒரு சமுதாயம் வீழ்ச்சி அடைவதற்கும் ஒரு சமுதாயம் எழுச்சி அடைவதற்கும் மிதல் முக்கியமான ஒரு ஆணிவேராக இருப்பது பெண்கள் தான். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் சரியான முறையில குர்ஆன் ஹதீஸுக்கு கட்டுப்பட்டு மார்க்கப்பட்டுள்ளவளாக, ஒழுக்கமுள்ளவளாக அவள் வாழ்வாளையானால் அந்த குடும்பம் அப்படியே மாறும். மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு குடும்பமாக மாறும். இப்படி ஒவ்வொரு குடும்பங்களிலும் மாற்றம் ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த சமுதாயம் ஒரு எழுச்சி பெற்ற ஒரு சமுதாயமாக, ஒழுக்கமுள்ள ஒரு சமுதாயமா இருக்கும். இதே வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள், பெண்கள் மார்க்கம் தெரியாம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த இப்ப நான் சொல்ல போனா ரியாலிட்டி வாழ்க்கையை தாண்டி ரீல்ஸ் வாழ்க்கைக்குள்ளுக்கு எல்லாரும் போயிட்டாங்க. ரியாலிட்டி வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அந்த ரியாலிட்டி வாழ்க்கையை தாண்டி ரீல்ஸ் வாழ்க்கையில தான் ஒட்டுமொத்த மக்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்க பாக்குறோம். அந்த ரீல்ஸ் வாழ்க்கைக்குள்ளுக்க போய் நமக்கு மனசுல நினைச்சது எல்லாத்தையும் செயற்படுத்தக்கூடியவர்களாக, ஒழுக்கமற்றவர்களாக, சீர்கெட்டவர்களாக இருந்தா அந்த வகையில வளர்க்கப்படக்கூடிய பிள்ளைகளும் அந்த நிலையில தான் இருப்பாங்க. அதனாலதான் இன்றைக்கு வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஹோம் இஸ் பெஸ்ட் யூனிவர்சிட்டி என்றுவாங்க. வீடு என்பது மிகச்சிறந்த ஒரு பல்கலைக்கழகம் என்றுவாங்க. ஒரு புள்ள வந்து நர்சரியில போயிட்டு படிக்கிறதை விட, ஸ்கூல்ல போயிட்டு படிக்கிறதை விட, யூனிவர்சிட்டி பெரிய பெரிய பட்ட படிப்புகளை படிக்கிறதை விட மிகச்சிறந்த படிப்பு வந்து வீட்டுல தான் படிக்குது. அந்த வீடுகள்ல மிகச்சிறந்த ஒரு படிப்பை கொடுக்க வேண்டியது நம்ம மீது இருக்கக்கூடிய ஒரு கடமையாக இருக்குது.
ஆனா நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மார்க்கப்பற்றுள்ளவர்களாக இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி நம்மிடத்துல எழ வேண்டும். அவர்களை மார்க்கப்பற்றுள்ளவர்களாக, மார்க்கத்திலே அறிவுள்ளவர்களாக, மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக அவர்களை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வது நம் மீது ஒரு கடமையாக இருக்குது. அந்த கடமையை பெரும்பாலான ஆண்கள் செய்வதற்கு தவறவிடக்கூடிய காட்சியை நாங்க பார்க்கிறோம். பொதுவாக மனிதனை படைத்த இறைவன் மனிதனுடைய நிலை எப்படி பேசுறான்? மனிதன் எந்த நேரமும் தக்குவாவோடையோ ஈமான் அதிகரித்த நிலையில இருக்கிறது இல்லை. அவனுடைய ஈமான் கூடும் குறையும். இந்த நிலை மனிதர்களாகிய நமக்கு மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் நடந்திருக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு சந்தர்ப்பத்துல ஹந்தலா ரலியல்லாஹு சந்திக்கிறாங்க. சந்திக்கும் பொழுது சலாம் சொல்லி அவருடைய நலம் விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் பொழுது ஹந்தலா ரலியல்லாஹு சொல்றாங்க, நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக் ஆகிட்டான். அப்ப அபூபக்கர் ஆச்சரியப்படுறாங்க. முனாஃபிக் என்றது எவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு வார்த்தை, ரெட்டை வேட போன கூடிய ஒரு நிலை. நீங்க முனாஃபிக் ஆகிட்டீங்களா, என்ன ஒரு வார்த்தையை சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவர் விளக்கம் சொல்றாரு. நம்ம ரசூலுல்லாஹ் இடத்துல இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி நமக்கு வலியுறுத்துறாங்க, நரகத்தை பத்தி எச்சரிக்கை விடுக்கிறாங்க. அது அப்படியே நமக்கு உள்ளத்துல ஏறும் பொழுது நாங்க தக்குவாட உயர் நிலையில அடைகிறோம், பாவங்களை விட்டு தவிர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் விட்டு போய் நம்முடைய வேலைகளை நம்ம ஈடுபட்ட குடும்பங்களோடு கலந்து கொண்ட துன்யாவுடைய வாழ்க்கை மறுமையுடைய வாழ்க்கையை மறைக்குதே. ரசூலுல்லாஹ் இடத்துல இருக்கும் பொழுது இருந்த அந்த தக்குவா, அந்த ஈமான் இப்ப நம்ம இடத்துல இருக்குது இல்லையே, குறைவான நிலையில இருக்குதேன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இது ஒரு ரெட்ட நிலையா இல்லையா? ரசூலுல்லாஹ் கிட்ட இருக்கும்போது ஒரு மாயும், நான் வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு மாயம் மீக்கிறதுன்னு சொன்னா இது நயவஞ்சகத்தனம் அப்படின்றாங்க. அபூபக்கர் யோசிக்கிறாங்க, நமக்கு இந்த பிரச்சனை இருக்குதேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கிட்ட போறாங்க. ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ் கிட்ட போய் விஷயத்த சொல்லி கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனிதனுடைய உள்ளம் அப்படிதான். நீங்க எந்த நேரமும் அல்லாஹ் திக்ர் செஞ்சு கொண்டு இருக்கணும்னு சொன்னா நீங்க மலக்காயிருவீங்க. எந்த நேரமும் அல்லாஹ் பத்தி நினைச்சு கொண்டு எந்த நேரமும் தக்குவாவோட இருக்குதுன்னு சொன்னா அதுல மலக்குடைய அந்த தன்மை மனிதனுக்கு அப்படி இருக்க முடியாது. ஈமான் என்பது அப்படி இப்படி பூடி குறையதான் செய்யும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. மனிதனுடைய நிலையை அப்படிதான் படைச்சிருக்கிறான். அது ஒரு சோதனை. மனிதனை மறதி உள்ளவனாக, பிழை செய்யக்கூடியவனாக, தவறுகள் இழைக்கக்கூடியவனாக அல்லாஹ் படைச்சிட்டு தவறு செய்யக்கூடாதுன்றான். நீ சரியான முறையில் நடக்கணும் என்றான். அந்த சரியான முறையில் நடந்தாதான் நாளை மறுமையில சொர்க்கம் என்றான். அப்படி பல குறைகளுடன் படைத்த இறைவன் அந்த குறைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக, அந்த தக்குவாவை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக பல வழிமுறைகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அதுல மிக முக்கியமான ஒரு விடயம்தான் அறிவுரை சொல்றது. இப்ப ஜும்மாவையும் எடுத்து பாருங்க. ஜும்மால பல சிறப்புகள் இருக்குதா இல்லையா? ஆண்களுக்கு வாரத்துல ஒரு நாளாவது ஜும்மாக்கு கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டாய கடமையாக்கிட்டான் அல்லாஹ். இதே கடமையாக்கினது அல்லாஹ் சுன்னத்தாக்கி இருந்தான்னு சொன்னா இப்ப பள்ளிகள்ல இருக்கக்கூடிய அந்த கிரௌட், அந்த கூட்டம், மக்களுடைய வருகை எந்த நிலையில இருந்திருக்கும்? எல்லாரும் ஜும்மா கடமைன்றதுனாலதான் விருப்பம் இருக்குதோ இல்லையோ வியாபாரத்தையும் விட்டுட்டு வர சொல்லி மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. ஜும்மாவுடைய சிறப்புகள் நமக்கு தெரியும் தானே. ஜும்மால யாரு முதல்ல பள்ளிக்கு வர்றாரோ அவருக்கு ஒட்டகத்தை குர்பான் செய்த நன்மை, அதற்கு பிறகு வரக்கூடியவர்களுக்கு மாடு, ஆடு, கோழி, முட்டை என்று சொல்லி படிப்படியான நன்மைகள் கிடைக்குது. யாரெல்லாம் ஜும்மாவுக்கு இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்பதாக வர்றாங்களோ அவருக்கு மலக்குமார்கள் ஏட வச்சு யாரெல்லாம் வருகிறார்கள் பேர்களை பதிவு செய்கிறார்கள். பதிவு செய்த பிறகு இமாம் உரையை நிகழ்த்துகின்ற பொழுது மலக்குமார்கள் ஏடுகளை மடிச்சு வச்சுட்டு உரையை கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு சிறப்பா இல்லையா? ஜும்மால இருக்கும்போது கூறப்பட்ட அறிவுரையும் என்னது? நீங்க ஜும்மால இருந்தா இன்னத்தோட பேசக்கூடாது, இன்னும் பேசிக்கொண்டு இருந்தாலும் சும்மா என்று சொல்லி கூட என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நீங்க மக்களை கடந்து மக்களை டிஸ்டர்ப் பண்ணி முன்னுக்கு உட்காரக்கூடாது, உங்களுக்கு எது இடம் கிடைக்குதோ அதுல உட்கார்ந்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு குத்துபாக்கு ரசூலுல்லாஹ் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எதற்காக? இந்த ஜும்மால உட்கார்ந்து குத்துபாவை கேட்கணும், அறிவுரையை கேட்கணும் என்ற கடமை எதற்காக? அல்லாவுக்கு ஏதாச்சும் தேவை இருக்குதா? உங்களுக்கு இந்த குத்துபாவை வழங்கி இதுல அல்லாவுக்கு ஏதாச்சும் ஒரு பிரயோசனம் ஒன்று இருக்குதா? மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அவன் அறிவுரையை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஒரு இந்த நடைமுறை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். ஆனா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நடைமுறை என்ன? சிந்திக்கக்கூடிய ஒரு காரியமா இல்லையா? அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், நீங்கள் அறிவுரை கூறுங்கள், மக்களுக்கு அறிவுரை சொல்லுங்க, பயான் நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி செய்யுங்க.
ஏனென்று சொன்னால் அறிவுரை என்பது முஃமின்களுக்கு பயனளிக்கும். யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு மறுமையை நம்பிக்கை கொண்டு அறிவுரையை செவியேற்கிறார்களோ அவர்களுக்கு அறிவுரை என்பது பயனளிக்கும் என்று அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல சொல்றான். அந்த அறிவுரையை கேட்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா? ஒரு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சா, ஒரு பெண்கள் பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சா, அந்த பெண்கள் பயான் நிகழ்ச்சிக்கு வருகை தரக்கூடிய பெண்களுடைய நிலை என்ன? எண்ணிக்கையை சொல்ல முடியாது. ஏன்னா வீடியோ மூலமா லைவ் போறதுனால எண்ணிக்கையை சொல்ல முடியாத ஒரு நிலைய அளவுக்கு பெண்களுடைய வருகை இருக்குது. இதே மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னா அறவே இல்லை. மௌலவி எங்கேயோ ஒரு ஊர்ல இருந்து வந்திருப்பாரு. அவருடைய வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு, குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு, வியாபாரத்திலையும் விட்டுட்டு, மார்க்கத்தை சொல்லணும்ன்றதுக்காக வந்து உட்கார்ந்தா யாருமே இல்லை. ஏன் இந்த நிலைமை? மார்க்கத்தை படிப்பதற்கு நாம் ஏன் முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது? நமக்கு அனைவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஒரு இலக்கு இருக்குதா இல்லையா? நான் ஒவ்வொருத்தரும் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு சரிப்பட அமைத்துக்கொண்டு நாளை மறுமையில சொர்க்கத்துக்கு போகணும் என்ற ஒரு கடமை ஒன்று இருக்குது, அந்த இலக்கு ஒன்று இருக்குது. அதுக்காக இந்த உலக வாழ்க்கை, அதை தாண்டி வேறு எதுக்காகவும் இல்லை. வியாபாரம் செய்யறதும் இந்த உலகத்துல தற்காலிகமாக வாழ்றதுக்கு, சம்பாதிக்கிறதும் உலகத்துல தற்காலிகமாக வாழ்றதுக்கு. ஆனா அதை எப்படி மாத்திட்டோம்? இந்த உலகத்துல என்னமோ நிரந்தரமாக இருக்க போற மாதிரி அமைத்து கொண்டு எப்ப கேட்டாலும் டைம் இல்லை, வேலை, பிசி, இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் நம்முடைய மக்களிடத்துல இருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. அல்லாஹ் ஆண்களுக்கு ஒரு கட்டளை விதிக்கிறான். என்ன கட்டளை தெரியுமா? யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களுடைய குடும்பத்தாரை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் சொல்லப்பட்ட ஒரு அறிவுரை, ஒரு கட்டளை. நீங்க மட்டும் சொர்க்கம் போய் வேலை இல்ல, நீங்க மட்டும் சொர்க்கம் போகணும் என்றது உங்களுடைய இலட்சியம் இருக்கக்கூடாது. உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து காக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கணும். அப்பதான் அந்த பொறுப்பை நம்ம செயற்படுத்தியவர்களாக மாறுவோம். அவர்கள் சொர்க்கம் போனாதான் நம்முடைய சொர்க்கத்துக்கு போக முடியுமா இல்லையான்றத அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான். நம்முடைய பொறுப்பா இருக்கக்கூடிய அந்த பொறுப்பை செஞ்சு அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்பினாதான் அந்த பொறுப்புக்கு நம்ம அல்ல இடத்துல பதில் சொல்ல முடியும். ஆனா பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் நாங்க இருக்கிறோமா? இந்த நிலை, இந்த நிமிடம் ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பங்களை கை வச்சு சொல்லுங்க. இந்த நேரத்துல உலகம் அளிக்கப்பட்டால், அல்லது மரணம் ஏற்பட்டு விட்டால், அல்லது மறுமையுடைய விசாரணை ஏற்படுத்தப்பட்டு விட்டால், எத்தனை பேரு நான் சொர்க்கத்துக்கு போவேன்னு சொல்லி கையொசத்த முடியும்? என்னுடைய குடும்பம் சொர்க்கத்துக்கு போவோம் என்று சொல்லி கையொசத்தக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறோம். சிந்திச்சு பார்க்கணும். அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை மறந்தவர்களாக இந்த உலக வாழ்க்கையில அப்படியே மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். சரி, மார்க்கத்தை தான் என்ன சரி அறிஞ்சிருக்கிறான்னு சொல்லி பார்த்தா அதுவும் கிடையாது. மார்க்கத்துல அறிவு இருக்குதான்னு சொல்லி கேட்டா அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு நிலையில தான் இன்றைய முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நாளை மறுமையிலே விசாரிப்பான். அந்த விசாரணையின் போது நாம என்ன பதில சொல்லவிருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். மார்க்கத்துக்கு முரணான காரியம் தான் உலகம் முழுக்க, நம்முடைய குடும்பங்களை முழுக்க நடப்பெறுகிறது. மார்க்கத்துக்கு முரணு தெரிஞ்சு கொண்டும் தடுக்க முடியல, நம்முடைய சக்திக்கு மீறியதாக இருக்குதுன்னு சொல்லி அதை அப்படியே கடந்து செல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஏன் பெண்கள் ஒரு பயான் நிகழ்ச்சி வந்தா வாரது, அது தனி விஷயம். ஏன் வாரலன்னு சொல்லி கேட்டா, பெண்கள் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எங்களை ஆண்கள் அனுப்புறது இல்ல. வெள்ளிக்கிழமை வந்து என்ன மாப்பிள்ளை வீட்டுல இப்பாரு, அவர் வெளியே அனுப்ப விட மாட்டாரு, புள்ளைய பார்க்கணும், சாப்பாடு ஆக்கணும், டைம் கிடைக்கிறது இல்லை என்று சொல்லியே காரணம் சொல்லப்படுது. ரசூலுல்லாஹ் உங்களுடைய பெண்கள் பள்ளிகளுக்கு செல்ல அனுமதி கேட்டால் அனுமதி மறுக்க வேண்டாம் என்று இருக்கிறார்கள். அந்த கட்டளையை அப்படியே அப்பட்டமாக மீறுறோமா இல்லையா? அல்லாவின் மீது அச்சம் இல்லையா நம்மிடத்துல? அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்ற ஒரு எண்ணம் நம்ம இடத்துல இல்லையா? நம்ம இந்த உலகத்துல முழுமையாக வாழ வந்தவர்களா? அல்லது நம்முடைய ஈமான்கள் ஒரே தரத்துல இருக்கக்கூடிய நிலையில இருக்குதா? எந்த நான் பிழையும் செய்ய மாட்டேன், பாவங்களே செய்ய மாட்டேன், அப்படியே தக்வாட உச்சத்துல இருப்போமா? கூடி குறையக்கூடிய நிலையில தானே இருக்கிறோம். ஒரு தொடர்ச்சியாக ஒரு பள்ளி பக்கத்திலேயே ஒரு கான்டாக்ட் இல்லாத ஒரு நிலை இருந்துச்சுன்னு சொன்னா அப்படியே பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலையில தான் நாம இருக்கிறோம். அந்த அளவுக்கு மாறிவிட்டது இன்றைய இஸ்லாமிய சமுதாயம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின், கல்வியை தேடி கற்பது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கடமையாகும். கடமை விரும்பினா செய்யறது, விரும்பினா செய்யாம இருக்கிறது இல்ல. ஒவ்வொருவரும் தேடி கடைபிடிக்க வேண்டியது உங்கள் அனைவர் மீதும் கடமையாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாங்க பார்க்கிறோம். அப்ப அன்பிற்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய
குடும்பங்களை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களுடைய நிலை, மறுமையுடைய நிலை எந்த நிலையிலே இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நிலையில நாம் மரணித்தோம் என்று சொன்னால், இந்த நிலையில மறுமையுடைய விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால், நாங்கள் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நன்மக்களாக மாறுவோமா? ஆரம்பத்துல இந்த மார்க்கம் என்னாலே எதுன்னு சொல்லி தெரியாத ஒரு நிலையில இருக்கும் பொழுது எப்படியுமே பெண்கள் அதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. ஒரு திடீர்னு பயான் நிகழ்ச்சிக்கு போக சொன்னா எப்படியும் விருப்பப்பட மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் அலட்டிக்கொண்டே இருக்கிறாங்கன்னு சொல்லித்தான் அவருடைய உள்ளத்துல தோணும். அவருடைய மார்க்க கல்வியுடைய முக்கியத்துவத்தை அவர்களுக்கு விளங்கப்படுத்தி அவருக்கு மார்க்கத்தை பூட்டக்கூடியவர்களாக, மார்க்கத்துடைய பற்றை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கணும். எல்லா செய்திகளிலும் நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் ஒரு படிப்பினையாக, ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்வோம். அப்படி பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல வாழ்ந்த முஸ்லிம் பெண்கள் இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக மிகவும் ஆர்வம் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு ஆர்வம் உடையவர்களாக இருந்துக்கிறான்னு சொன்னா, ரசூல்லா இடத்துல பெண்கள் முறைப்பாடு வைக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க ரசூல்லாட மேல. அல்லாஹ்வின் தூதரே, உங்களை சுத்தி எப்ப பார்த்தாலும் ஆண்களே இருந்து கொண்டு இருக்கிறாங்க, நன்மை செய்யறதுல எங்களை விட அவங்க முந்தி போறாங்க. எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மார்க்க சந்தேகம் வந்தாலோ, மார்க்க டவுட் வந்தாலோ, அறிவுரை சொல்றதாக இருந்தாலோ எங்களுக்கு என்ன செய்ய முடியாது இருக்குது, கேட்க முடியாம இருக்குது. எங்களுக்கு மார்க்கத்தை படிச்சு கொள்வதற்குரிய அந்த வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. நீங்க உங்களுடைய நாட்கள்ல ஒரு நாட்களை நீ எங்களுக்கு வழங்கணும். அந்த நாள்ல பெண்களுக்கு என்று சொல்லி ஒரு நாளை ஒதுக்கணும். அந்த நாள்ல பெண்களுக்கு மாத்திரம் நீங்கள் பிரத்யேகமாக அறிவுரை சொல்லக்கூடியவர்களாக, மார்க்கத்தினுடைய தெளிவுகளை சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் என்று சொல்லி கேட்டு எடுத்துக்கொள்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த நாட்களை கொடுக்குறாங்க. வாரத்துல ஒரு நாள் பெண்களுக்கு என்று ஒதுக்குகிறோம். அந்த நேரத்துல பெண்களுக்கான அறிவுரைகள், பெண்களுடைய மார்க்க சந்தேகங்களை விளங்கப்படுத்தக்கூடியவர்களாக ரசூல்ல இருந்திருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த காலத்து பெண்கள் இந்த மார்க்கத்தை படித்துக் கொள்வதற்காக முக்கியத்துவம் கொடுத்திருக்கான்னு பாருங்க. நான் மிகப்பெரிய ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்த அண்ணன் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்திதான், அன்சாரி பெண்கள் இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு கொடுத்த முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருந்துன்னு சொன்னா, மார்க்கத்துல ஒன்று படிக்கணும்னு சொல்லி சொன்னா அதுல வெக்கப்பட மாட்டாங்க. பெண்களுக்குரிய ஒரு பிரத்யேகமான ஒரு சட்டமாக இருந்தாலும் அதை தைரியமா ரசூலுல்லாஹ் இடத்துல வெளிப்படையாக கேட்கக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. வெக்கப்பட்டு கொண்டு இதை எப்படி கேட்கறதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பெண்கள் இருந்தது இல்ல. அன்சாரி பெண்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக ஒருபோதும் வெட்கப்பட்டது இல்லை என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு யாரு? ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்த ஒரு நபித்தோழியா இல்லையா? அவன் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அன்பிற்குரியவர்களே, ஒரு கடைசியான ஒரு கேள்வி உங்களிடத்துல நான் கேட்கிறேன், ஆழமாக உங்களுடைய உள்ளத்துல கேட்டுக்கோங்க. குடும்ப தலைவர்களாக, தந்தைகளாக இருக்கக்கூடிய நீங்கள், அல்லது கணவன்மார்களாக இருக்கக்கூடிய நீங்கள், ஒரு சகோதரர்களாக இருக்கக்கூடிய நீங்கள், திடீர்னு உங்களுக்கு மௌத்து வந்துருச்சு, மரணம் வந்துருச்சு. அந்த மௌத்துக்கு பிறகு நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பத்தினுடைய நிலை எந்த நிலையில இருக்கும்? பொருளாதார நிலையை பத்தி நான் பேசல. பொருளாதார நெருக்க, சாப்பிட்றதுக்கு என்ன செய்வாங்க, செலவுக்கு என்ன செய்வாங்க, அதை பத்தி நான் பேசல. அவர்கள் அதற்கு பிறகு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில மார்க்கத்தை கடைபிடித்து வாழக்கூடியவர்களாக இருப்பார்களா, அல்லது மார்க்கத்தை மறந்தவர்களாக இருப்பார்களா என்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் ஒன்றுதான். கணவன் தந்தை ஒரு தப்லிக் ஜமாத்தை சேர்ந்த ஒரு சகோதரர், மிகவும் மார்க்கத்துல பற்றிருக்கக்கூடியவர். அவர்கள் ஏதோ சரிக்கா ஜமாத்துக்கெல்லாம் போய் மார்க்கத்துல பிடிப்பு இருக்கக்கூடிய ஒரு சகோதரர். அவருடைய மனைவி, மகள் மாக்கள் எல்லாம் ஃபேஸ் கவர் பண்ணி, இப்ப எப்படி நம்முடைய கண்ணோட்டத்துல ஒரு மார்க்கத்துல பற்றிருக்கிற மாதிரி நாங்க ஒரு அந்தஸ்து கொடுக்குறோமா இல்லையா, அது மாதிரி ஃபேஸ் கவர் பண்ணி, ஃபேஸ் கவர் பண்றது, ஜமாத்துக்கு போறது மார்க்கத்துல கூடுமா கூடாதுன்றது தனி விஷயம். ஆனால் நம்ம சமுதாயம் எப்படி பார்க்குது, அது ஒரு மார்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பமா பார்க்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் திடீரென்று வாப்பா மௌத்தா போறாரு. மௌத்தா போனதுக்கு பிறகு சில காலங்கள் கழித்து அவருடைய மகளை பார்த்தா ஃபேஸ் கவர் பண்ணி இஸ்லாம் கூறக்கூடிய அந்த ஆடை ஒழுங்குமுறைகளை பேணி வாழ்ந்த அந்த பெண் அந்த ஆடை ஒழுங்கை மறந்து ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு மாறி ஒரு இறுக்கமான ஒரு டெனிம் அணிஞ்சு டிஷர்ட் போட்டு ஷோல கழுத்துல சுத்தி கொண்டு வீதிகளை தடுமாறக்கூடிய ஒரு காட்சியை நாங்க பார்க்கிறோம். வாப்பா இருக்கும் வரைக்கும் இருந்த அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பற்று வாப்பா மௌத்தா போனதுக்கு பிறகு என்ன செஞ்சிருச்சு, இல்லாம போயிருச்சு.
சீர்கெட்டு சின்ன பின்னமாக ஆக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். என்ன காரணம் தெரியுமா? வாப்பா உயிரோட வாழக்கொள்ள குர்ஆன் சுன்னக்கு அடிபட்டு கட்டுப்பட்டு வாழ்ந்தாரு. பிள்ளைகளையும் மனைவி மக்களையும் கட்டுப்படுத்தி வச்சிருந்தாரு. அவங்க எந்த அடிப்படையில கடைபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்டா, வாப்பாட சொன்னதுனால. வாப்பா அழுத்தி தாராரு, வாப்பா கண்ட்ரோல் பண்றாரு என்ற காரணத்தினாலதான் அவங்க கஷ்டப்பட்டு அவருடைய ஆசைகளை அப்படியே கட்டுப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருந்துக்கிறாங்க. இறைவன் தடுத்துட்டான். இறைவன் மீது இருக்கக்கூடிய அச்சத்தின் காரணமாகவோ அவர்கள் மார்க்கத்தை கடைபிடித்தவர்களாக இருக்கவில்லை. வாப்பா என்ன செஞ்சிட்டாரு? வாப்பா இருக்கிறாரு, வாப்பா கண்ட்ரோல் பண்றாரு, வாப்பாட பேச்ச கேட்கணும், வாப்பாவை தாண்டி எதையும் செய்யலன்றதுனால கட்டுப்பட்டு இருந்துட்டோம். இப்ப வாப்பா இல்ல, நாம விரும்பின வாழ்க்கையை வாழலாம் என்று சொல்லி அந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய குடும்பங்கள் எந்த அளவுக்கு குர்ஆன் சுன்னாவை கட்டுப்பட்டு மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டுமோ அதை விட முக்கியம் அவர்களாக உணர்ந்து வாழணும். அவர்கள் அல்லாவின் மீது இருக்கக்கூடிய அச்சத்தின் காரணமாக வாழணும். அல்லாஹ் தடுத்துட்டான், இறைவன் ஹராமாக்கிட்டான் என்றதுனால அதை கட்டுப்பட்டு வாழணுமே ஒழிய வாப்பாக்கு பயந்தோ வாப்பாக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காகவோ வாழ்ந்தாங்கன்னு சொன்னா நம்முடைய மரணத்திற்கு பிறகு அதை அப்படியே தலைகீழாக மாறிவிடும். அந்த நிலையை நாங்கள் மாற்ற வேண்டும். அந்த நிலையை இப்ப சமுதாயத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த நிலைகளை மாற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதற்காக அதிகமாக அவருக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இங்க நம்முடைய ஜமாத்தின் மூலமாகவும் ஏராளமான பணிகளை நாம செய்யறோம். நீங்க இந்த மர்கஸ் இந்த ஹெட் ஆபீஸை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வாரத்துல 7 நாளும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருக்கும். திங்கக்கிழமை அரபு வகுப்பிக்கும், செவ்வாய்க்கிழமை ஃபிக்ஹ் வகுப்பிக்குது, புதன்கிழமை கேள்வி பதில் நேரலைக்குது, வியாழக்கிழமை பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வயது வந்தவர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாதவங்களுக்கு குர்ஆனை ஓதுவதற்கு கற்றுக்கக்கூடிய வகுப்புகள் நடத்தப்படுது. வெள்ளிக்கிழமை ஜும்மா நடக்குது, வெள்ளிக்கிழமை பெண்கள் பயான் நிகழ்ச்சி நடக்குது, சனிக்கிழமை பெண்களுக்கு தையல் கிளாஸ் நிகழ்ச்சி நடக்குது. பெண்களுடைய அந்த பொருளாதார நெருக்கடியை தீர்த்து வைக்கணும்ன்றதுக்காக நாங்கள் தையல் வகுப்பு நடத்துறோம். ஆனா அந்த தையல் கிளாஸுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கூட பெண்கள் பயான் நிகழ்ச்சியை கொடுக்கறது இல்லை. ஏன்னா 2 பேருடைய அந்த வருகையை பார்த்தோம்னு சொன்னா பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது. ஏன்னா மக்கள் அப்படியே உலகம் பக்கம் சாய்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாங்க பார்க்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளுக்காக அகதியா வகுப்பு நடைபெறுது. திங்கள்ல இருந்து வியாழன் வரைக்கும் குர்ஆன் மதரசாக்கள் நடைபெற்று கொண்டு இருக்குது. இப்படி ஏராளமான நிகழ்ச்சிகள் நம்முடைய பள்ளியின் சார்பாக நாங்கள் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். ஆனா அந்த வருகை என்பது கேள்விக்குறியாகத்தான் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கக்கூடியதாக பார்க்கிறோம். எனவே இந்த நிலையை மாறி மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நாமும் என்ன செய்யணும்? முன்னேற்பாடாக நாமும் நம்முடைய நேரங்களை ஒதுக்கி அதனை கடந்து கொண்டு அதன்படி அதனை கற்றுக்கொண்டு அதனை நம்முடைய வாழ்க்கையில செயற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் கடைசியாக ஒரு எச்சரிக்கை நமக்கு விடுக்கிறான். அந்த எச்சரிக்கையை கூறி நான் முடித்துக் கொள்கிறேன். நான் ஆரம்பத்தில் கூறிய ஒரு வசனத்திலே அல்லாஹ் கேட்கின்றான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களில் இருந்து உங்களுடைய மனைவியை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். வஜஅல லக்கும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வஹஃபததன், உங்களுடைய மனைவியிலிருந்து பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வரஸகக்கும் மினத் தய்யிபாத், தூய்மையான தையிபாத்தான உணவுகளை உங்களுக்கு ரிசுக்காக நாம் வழங்கி இருக்கிறோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்கிறான், அஃப பில் பாத்திலி யுமினூன வ பிநிஅமத்தில்லாஹிஹும் யக்ஃபுரூன், நீங்கள் தீமையானதை கெட்ட ஒரு விஷயத்தை ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு நன்றி மறுக்கிறீர்களா? அல்லாஹ் உங்களுக்கு நிறைய நிஅமத்துகளை வழங்கி வச்சு, இந்த வசனத்திலேயும் அல்லாஹ் நிஅமத்தா சொல்றது குடும்பத்தை தான். குடும்பத்தை நிஅமத்தா உங்களுக்கு வழங்கி, தூய்மையானது சாப்பாட ரிசுக்காக உங்களுக்கு வழங்கி, நான் உங்களுக்கு எல்லா நியமத்தையும் தந்து வச்சிருக்கிறேன். ஆனா நீங்க உங்களோட பொறுப்புகளை செய்யாம அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறீர்களா என்பதை அல்லாஹ் ஒரு கேள்வியாக கேட்கிறான். இந்த உலகத்துல வாழும்போது நமக்கு ஒத்தன் ஒரு நன்றி கெட்டத்தனமா ஒரு வேலையை செஞ்சா எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறோம், எந்த அளவுக்கு பேசுறோம். பல நியமத்துகளை தந்து வைத்திருக்கக்கூடிய இறைவன் கேட்கிறான், நியமத்தை தந்திருக்கிறேன், நன்றி கெட்டவனாக இருக்கிறீங்களா, நன்றி மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா என்பதை அல்லாஹ் ஒரு கேள்வியாக கேட்கிறான். அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.